ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நானாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மராட்டி டிஷ்ஷில் தவளை இட்லி. அதுக்கு தேவையான பொருட்கள் கடலப்பருப்பும் இட்லி அரிசியும் தண்ணியில் 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய், கடுகு, பெருங்காயம், உளுந்து, உப்பு. இஞ்சி, தேங்காய், பச்சை மிளகா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அரிசியும் பருப்பும் நம்ம 1 ஹவருக்கு முன்னாடி ஈக்குவல் போர்ஷனில் எடுத்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது இப்போ மிக்சியில் நம்ம அரைக்க போகிறோம். இப்போது நம்ம எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு மிக்சிக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு இது கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். எடுத்து வச்ச பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போது நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். ஃபுல்லாக நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் விட்டு விட்டு அரைக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க, அதிகமாக தேவையில்லை. நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவையாக இருக்கணும். இப்போது நம்ம தவளை இட்லி எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறோம். கடாய் மேலே வச்சுக்கோங்க. இப்போ அது ஹீட் ஆகட்டும். இப்போ கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் காஞ்ச உடனே கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது நல்லா வெடிக்கட்டும். இப்போ நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ அது கூட சேர்ந்து நம்ம உளுந்து ஆட் பண்ண போகிறோம். உளுந்து ப்ரௌன் நிறத்துக்கு மாறட்டும் கொஞ்சம். இப்போ சின்ன பீஸாக கட் பண்ண இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பச்சை மிளகா, கருவேப்பிலை, சின்ன பீஸாக கட் பண்ணிய தேங்காய், இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வறுத்துக்கிறோம். லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அது நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி அதில் பெருங்காயமும் ஆட் பண்ணியிருக்கு, உப்பும் ஆட் பண்ணியிருக்கோம், குறையாக அரைச்சிருக்கோம். இப்போ அது இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அரைச்சதை கடாயில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் சாலிட் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போது நம்ம இந்த கடாயில் இருக்கிற அந்த தாளிப்போட இதெல்லாமே மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் நம்ம லெவல் பண்ணிக்க போகிறோம். லெவல் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி நம்ம போட போகிறோம். ஏன்னா சென்டர் பார்ட் எல்லாமே வேகணும் இல்லையா, அதனால் சென்டரில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஹோல் பண்ணிக்கோங்க. ஹோல் பண்ணதும் இது உள்ளே ஆயில் ஃபுல்லாகவே ஊற்றிட்டு, அதே மாதிரி சைட்லேயும் ஒட்டாமல் இருக்க சைட்லேயும் ஆயில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு, ஏன்னா இந்த ஸ்டேஜ் எல்லாமே நம்ம ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும்.
அதுக்கப்புறம் மூடி வச்சு கவர் பண்ணிவிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஏதாவது ஸ்பூனோ இல்லை ஏதாவது நீங்கள் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும். அப்போனா கரெக்டான உங்களுக்கு வந்து வெந்துருச்சுன்றது அர்த்தம். இப்போ நம்ம வந்து அதை எடுத்து சர்வ் பண்ண போகிறோம். இப்படி எடுத்திங்கனாலே வந்துடும் ஈஸியாக. இப்போ எடுத்த உடனே இந்த மாதிரி 4 போர்ஷனாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பார்க்க எப்படி இருக்கும்னா பூ போல் இருக்கும். அந்த சென்டர் பார்ட் வந்து அது நம்ம கடாய் சைடில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக வெந்து இந்த மாதிரி மொரப்பாக இருக்கும். சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து மேட்சிங்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை சட்னி வந்து மேட்சிங்காக இருக்கும். இது சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.